உங்களுக்கு தெரியுமா? வேதங்கள் ஒரு நாள் உலகத்திலிருந்து மறைந்து போனது என்று. பிரளய காலம். பிரம்மா தாமரை மீது அமர்ந்து வேதங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். புதிய சிருஷ்டி தொடங்க வேண்டிய தருணம் அது. அந்த நொடியில் மதுவும் கைடபனும் என்ற இரண்டு அசுரர்கள் பிரம்மாவின் தியான மௌனத்தை பயன்படுத்தி 4 வேதங்களையும் அபகரித்தனர். வேதங்களை கையில் பிடித்தபடி அவர்கள் பிரபஞ்சக் கடலின் ஆழத்திற்குள் மறைந்தார்கள். அடுத்த நொடியே உலகம் மாற்றம் கண்டது. இதைக் கண்டு பதறிய பிரம்மா பார்க்கடலில் இருக்கும் மகாவிஷ்ணுவை அணுகினார். வேதங்கள் இல்லை என்றால் சிருஷ்டி இல்லை என்று உண்மையை சொன்னார். அந்த நொடியில் விஷ்ணு கண்களில் ஒரு தீர்மானம் பிறந்தது. விஷ்ணு ஒளியாக மாறினார். ஒரு தெய்வ வடிவம் உருவானது. மனித உடல், குதிரை முகம், அமைதியில் மறைந்த பேராற்றல். அவர்தான் ஸ்ரீ ஹயக்ரீவர். பிரபஞ்சக் கடலின் நடுவில் அசுரர்களை எதிர்த்து ஹயக்ரீவர் நின்றார். போர் வெடித்தது. அசுரர்களின் இருள் சக்தி ஹயக்ரீவரின் ஞான ஒளியுடன் மோதியது. அடுத்த நொடியே ஹயக்ரீவர் பிரபஞ்சத்தை நிரப்பும் அளவிற்கு பெரிதாக வளர்ந்தார். அசுரர்கள் அவர் முழங்காலில் சிறு புள்ளிகளாய் நின்றனர். ஒரே அசைவு. ஹயக்ரீவர் தன் தொடையை தட்டினார். அந்த அதிர்வில் மதுவும் கைடபனும் ஒளியாக நசுங்கினர். அமைதி திரும்பியது. வேதங்கள் மீட்கப்பட்டன. இறுதியில் ஹயக்ரீவர் பிரம்மாவிடம் வேதத்தை சமர்ப்பித்தார். அப்போது உலகம் புரிந்து கொண்டது. அறிவு பாதுகாக்கப்படாவிட்டால் உலகமே நிலைக்காது. இன்றும் தூய மனதுடன் படிப்பவன், ஆணவமில்லாமல் கற்கும் மனிதன், அவனுக்காக